இந்த வருஷம் என்ன வருஷம்? யாருடைய தயவு? சத்தமா சொல்லுங்களேன், பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு தயவுதான், இரக்கம்தான், அன்புதான், வாசம்தான், ஒரே கொண்டாட்டம் தான். அல்லேலூயா. சரி, அப்போ இந்த தயவு யாருக்கு? இந்த மாசம் மட்டும் இதை மட்டும் பார்த்துருவோம். இந்த வாக்குத்தத்தத்தை பார்த்துட்டு பழையபடி நம்ம அடுத்த மாசத்துல இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்துருவோம். ஓகேவா? இப்போ இந்த மாசத்துல வெள்ளிக்கிழமையும் நான் அதை பத்தி பேசுறேன். நீங்க வந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். வெள்ளிக்கிழமை என்ன பேசுனேன் ஞாபகம் இருக்கா? யோசேப்பினுடைய வாழ்க்கையில எப்படி தேவ தயவு இருந்தது என்று சொல்லி மூணே சின்னதா ஒரு பாயிண்ட் தான் பேசுறேன். என்ன பாயிண்ட்? தாழ்மை உள்ளவனுக்கு தயவு, தரிசனம் உள்ளவனுக்கு தயவு, தயாளனுக்கு தயவு. அல்லேலூயா. சரி, இன்னைக்கு ஒரு 3 காரியத்தை இப்ப பார்க்க போறோம். அதே போல இந்த தயவு எப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இருந்தது? ஏனென்றால் எத்தனையோ ஆதாமுக்கு பிறகு தேவன் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் ஒரு மனிதனை தேடுகிறார். தேவன் தேடுறதெல்லாம் ஒருத்தர் தாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய கூட்டம், ஒரு பெரிய மாநாடுல ஆண்டவர் நடத்த விரும்புறதில்லை. ஆண்டவர் பொறுத்த வரைக்கும் தேடுறது எத்தனை பேரை? ஒருத்தர் தான். முதல்ல ஒரு ஆதாம தான் உண்டாக்குனார். அவர் இடத்தில் ஆவி பூரணமா இருந்ததே. அவர் நினைத்திருந்தால் ஒரு உலகத்தையே அப்படி என்ன செஞ்சிருக்கலாம், உண்டாக்கி இருக்கலாம். ஆனால் அவர் படைத்ததோ ஒருவனை அல்லவா படைத்தார். அப்போ ஆதாமு கீழ்ப்படியாத போன பிறகு தேவனுடைய திட்டத்தை தேவன் செயல்படுத்துவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு மனிதனை தேடிக் கொண்டிருக்கிறார். அப்படி தேடி தெரிந்து கொண்டது ஆதாமுக்கு பிறகு யாரு? ஆபிரகாம். சத்தமா சொல்லுங்க, ஆபிரகாம். ஆபிரகாமின் மூலமாக தேவன் தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்த விரும்புகிறார். அதனால முதல்ல ஒரு மனிதனுக்கு அவர் அழைக்கும் பொழுதே அவனுக்கு கொடுப்பது என்னன்னா தேவ தயவு. என்ன கொடுக்கிறாரு? சரி, அவனை அழைத்தாரு. அவனிடத்துல என்ன தகுதியை பார்த்து அழைத்திருப்பார் நினைக்கிறீங்க? அவன் பிறந்து வளர்ந்தது எல்லாம் எங்கதான்? விக்கிரக ஆராதனை செய்கிற ஊர் மட்டும் இல்ல, அவன் வீடே அதுதான். அவன் குடும்பமே என்ன தொழில் தான்? விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய, அதை வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு வீடு தான் அவனுடைய தாய் தகப்பனு செய்கிற தொழிலே அதுதான். ஆனா அவன் மேல இப்ப என்ன வருது? சத்தமா சொல்லுங்க, அழைப்பு. அந்த அழைப்பு வந்தது காரணம் என்ன? தயவு. அப்ப முதல் காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தயவு முதல்ல யாருக்கு வருது? அழைப்பு உள்ளவனுக்கு தயவு. இதான் முதல் பாயிண்ட். எழுதிங்க, முதல் பாயிண்ட் இதுதான், அழைப்பு உள்ளவனுக்கு தயவு. ஆபிரகாமுக்கு என்ன வந்தது? அழைப்பு வந்தது. இப்போ ஆபிரகாம் இடத்துல என்ன அவர் நன்மையை கண்டார் என்று சொல்லி நீங்கள் பார்க்கும் பொழுது, அந்த தயவிலே அவன் பெற்றுக்கொண்டதற்கான காரணம், ஆபிரகாம் முதல்ல அவன் செய்து உண்டு பண்ணி வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த விக்கிரகங்கள் எல்லாம் அது தெய்வம் அல்ல என்று அவனுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா அவன் தான் அதை செஞ்சே வியாபாரம் பண்றான். அவனுக்கு என்ன ஒரு நம்பிக்கை? ஆனால் உண்மையான ஒரு தெய்வ ஒருத்தர் இருக்கிறார், ஆனா யாருன்னு எனக்கு தெரியாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவன் இருக்கிற அந்த நிலைமையில தான் கர்த்தர் திடீர் என்று அவனுக்கு தரிசனமாகி அவனை என்ன செய்கிறார்? அழைக்கிறார். இப்ப நீங்க முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அழைப்பு உள்ளவனுக்கு தேவ தயவு உண்டு. அல்லேலூயா. சரி, இப்ப நம்மள பார்ப்போமே. ஆபிரகாமை அழைத்தார், ஓகே, அவனுக்கு தயவு இருந்தது. நமக்கு தயவு இருக்கா இல்லையா? தயவு இருக்கா இல்லையா? சொல்லுங்க. அப்ப தேவன் நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், தேவனுடைய அழைப்பு என்பது நம்முடைய தகுதியை பார்த்து அழைப்பது அல்ல. அவர் எப்படிப்பட்டவர்கள் அழைக்கிறார்? வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27 இருந்து வாசித்து பாருங்க. 26 இருந்து வாசிங்க. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமாயிருக்கிற நம்மை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பலவீனமாயிருந்த நம்மை தெரிந்து கொண்டார். அவமாக்கும்படிக்கு இல்லாதவைகளையும் அற்பமா எண்ணப்பட்ட நம்மையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்ப அவருடைய அழைப்பு யாருக்கு இல்ல? ஞானிகளுக்கும் பிரபுக்களுக்கும் இல்லை, ஐஸ்வர்யவான்களுக்கும் இல்லை. ஆனால் யாருக்கு இந்த அழைப்பு வருகிறது? ஒன்றுமில்லாத நம்மை. நீங்க என்ன கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? உங்ககிட்ட படிப்பு இருக்கா? இல்லைங்க. தகுதி இருக்கா? இல்லைங்க. திறமை இருக்கா? இல்லைங்க. இல்ல ஐஸ்வர்யவானா, பெரிய பணக்கார செல்வந்தனா? இல்லைங்க. எதுவுமே இல்லைங்க. இப்ப எதுவுமே இல்லைன்ற பத்தியா? இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை என்று சொன்னால் டிஸ்குவாலிபிகேஷன். தகுதி இல்லை, இல்ல படிப்பு இல்லைங்க, வேலை கிடைக்குமா? திறமை இல்லைங்க, அந்த வேலை நிரந்தரமா இருக்குமா? ஒரு திறமை இல்லைன்னா ஒரு வியாபாரம் பண்ண முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. இல்ல. அப்ப இல்லை என்பது உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது என்னது? டிஸ்குவாலிபிகேஷன், தகுதி இழந்தவர்கள். இல்லை என்று தேவனிட்ட வந்தால்
அவர் தகுதி அதுதான். எனக்கு இல்லாதவன் தான்பா வேணுமே. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஞானமே இல்லை, சரி நீ வா. ஆண்டவர் என்கிட்ட படிப்பு இல்லை, சரி நீ வா. ஆண்டவர் கூட இருந்தவர்கள் மீன் பிடித்தவர்கள் தான். அவர்கள் என்ன கிடையாது, படிப்பு இல்லை. ஆனால் அவர்கள் எழுந்து பேசும் பொழுது படித்தவர்கள் பார்த்து என்ன செய்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். ஓ, கல்லாதவர்களாகிய இவர்களுக்குள்ள எப்படி இவ்வளவு ஒரு ஞானம், அது எப்படி வந்தது? அது படிப்பதனால் வந்ததல்ல, பரலோகத்திலிருந்து வந்தது அந்த ஞானம். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, அப்ப தேவன் அழைப்பு முதல்ல என்னது, அழைப்பு உள்ளவனுக்கு தயவு. இப்ப ஆபிரகாம் அழைத்தாரா? அவன் இடத்துல எந்த ஒரு தகுதியை பார்த்து அழைக்கவில்லை. சரி, அவர் இப்பொழுது அதே போலதான் நம்மையும் அழைத்திருக்கிறார். சரி, இப்பொழுது ஆபிரகாம் மட்டுமல்ல, நீங்கள் வேதத்தில் எந்த மனிதனை எடுத்துக்கொண்டாலும் எப்பொழுது எந்த மனிதனை தேவன் அழைக்கிறாரோ, தெரிந்து கொள்ளாரோ, அப்பொழுதே அவர்கள் மேல ஒரு இரக்கத்தை, ஒரு கிருபையை, ஒரு தயவை வைத்துத்தான் தேவன் என்ன செய்கிறார், அவர்களை அழைக்கிறார். இப்ப அந்த அழைப்பு வருகிறது. ஆபிரகாம் எல்லாவற்றையும் தேவனுடைய வார்த்தைக்கு கேட்டு என்ன செய்கிறார், அழைத்த உடனே என்ன வருது பாருங்களேன். அழைப்பு வந்த உடனே என்ன வருது பாருங்க. அவன் அழைக்கும் பொழுது என்ன சொல்லி அழைக்கிறார்? 12:1 ஆதியாகமம். தேசத்துக்கு போ, பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்து உன் பேரை பெரு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றார், நான் உன்னை என்ன செய்வேன், பெரிய ஜாதியாக்கி தேசமாக்கி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்ப அழைக்கும் பொழுதே என்ன கொடுத்துறார் ஆண்டவர், ஆசீர்வாதத்தை கொடுத்து விடுகிறார். அல்லேலூயா. இப்ப இவன் கேட்டானா, ஆண்டவரே உங்க நம்பி நான் வரேன் ஆண்டவரே, என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவர். இவன் கேட்டானா? இல்ல, அழைக்கும் பொழுது எதை கொடுத்துறாரு, ஆசீர்வாதம். இப்ப தேவன் உங்களை அழைத்திருக்கிறாரா? சத்தமா சொல்ல மாட்டீங்களே. ஆபிரகாமை அழைத்தது எப்பொழுது? சத்தமா சொல்லுங்களேன். ஆபிரகாமை தேவன் அழைத்தது எப்பொழுது? 75 வயதிலே அழைத்திருக்கிறார். சரி, இப்போ தேவன் நம்மை அழைத்த வயது எப்பொழுது? நம்மை தேவன் அழைத்திருக்கிற வயசு எப்பொழுது? ஒவ்வொருத்தரு ஆமா, யார் 75 வயசுன்னா ஆகல, அதுக்குள்ளவே தேவன் நம்ம எல்லாரும் என்ன பண்ணிருக்கிறாரு, அழைச்சிருக்கிறார் நினைக்கிறீங்க இல்லையா? அது வேற, அது நம்ம கணக்கு. ஆனா அவர் கணக்கு என்ன தெரியுமா? வாசிங்க, எபேசியர் 1 அதிகாரம் 4வது வசனம். எபேசியர் 1:4. நமக்கு அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். எப்ப தெரிந்து கொண்டார்? சத்தமா சொல்லுங்க. ஆபிரகாமை எப்பொழுது தெரிந்து கொண்டார்? ஆனால் சபை நம்மை எப்பொழுது தெரிந்து கொண்டார்? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். இப்ப சொல்லுங்க, ஆபிரகாமை விட ஆபிரகாம் அழைத்தது யாருக்காக தெரியுமா? ஆபிரகாம் அழைத்தது யாருக்காக நினைக்கிறீங்க? ஆபிரகாமுக்கு தேவ தயவு வந்ததே, எதுக்காக அந்த தயவு? ஆபிரகாம் மேல கிருபை கொடுத்தாரு, ஏன்? ஆபிரகாம் அழைத்து ஆசீர்வதித்தாரே, ஏன்? நல்லா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா நம்ம ஆபிரகாமை பார்த்து நம்ம பொறாமைப்படுகிறோம் இல்லையா? சந்தோஷப்படணும். ஏன் தெரியுமா? ஆபிரகாமே, ஆபிரகாமே, தேவன் உன்னை அழைத்தார் தெரியுமா? உன்னை ஆசீர்வதித்தார், உனக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுத்தார், எல்லாம் கொடுத்தார். ஆனால் அதுல ஒரு புள்ளி வச்சார். என்ன புள்ளி வச்சார்? என்ன புள்ளி வைக்கிறாரு? நான் உன் சந்ததியை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருகவே பெருக பண்ணுவேன். யாருக்கு ஆசீர்வாதம்? சத்தமா 3:16 வாசிக்க. கலாத்தியருக்கு வாங்க, சீக்கிரம் வாங்க. கலாத்தியர் 3:16 வாங்க. சரி, கடைசி 2 வசனத்தை வாசிங்க, டைம் இல்ல. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியும் சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அப்ப ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றிற்கும் சுதந்திரவாளி யாரு? சத்தமா சொல்லுங்களேன். நம்மதான். அப்ப ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டது யாருக்காகத்தான்? அழைத்ததே யாருக்காகத்தான்? வாக்குத்தத்தம் கொடுத்ததே யாருக்காகத்தான்? ஆபிரகாமுக்கு அல்ல. பைபிள் சொல்லுகிறது, அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரிக்கவில்லை. அல்லேலூயா. ஏன்னா வாக்குத்தத்தம் அவனுக்கு இல்ல, யாருக்கு? அவருடைய சந்ததி ஆகிய சபைக்கு தான் வாக்குத்தத்தமே. இப்ப அழைக்கும் பொழுது அப்ப என்ன வந்துருது? தயவு வந்து விடுகிறது. அப்ப அழைப்புள்ளவனுக்கு என்ன உண்டு? தயவு உண்டு. ஆபிரகாம் எப்படி அழைக்கிறார்? ஈசாக்கு அழைக்கிறார். இப்ப யாக்கோபு எப்படி போறான் சொல்லுங்களேன்? வெறுங்கையுமாக போகிறான். திரும்பி எப்படி வருகிறான்? அது என்ன? 2 பரிவாரங்கள். எதனால் அந்த 2 பரிவாரம் அவனுக்கு கிடைத்தது? எதனால? ஆதியாகமம் 32:10 வாசிங்க. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரவான் அல்ல, கோலும் கையுமாய் கடந்து போனேன். இப்பொழுதோ 2 பரிவாரங்கள் உடையவனானே.
இப்போ அந்த ரெண்டு பரிவாரங்கள் அவனுக்கு வருது. ஆனா போகும்போது எப்படி போனா? போகும்போது ஒரு இடத்துல அவன் படுத்து தூங்குறான். என்ன இடத்துல? பெத்தேல்ல படுத்து தூங்குறானா? படுத்து தூங்கும் போது அவன் சொல்றான், ஆண்டவரே இப்ப நான் எங்க போறேன்? எங்க போறேன்? மாமா வீட்டுக்கு போறேன். அல்லேலூயா. அந்த மாமா வீட்டுக்கு போய் நான் எப்போ திரும்பி வர போறேன்னு எனக்கே தெரியாது. வெறுமையா போறேன், வெறுங்கையோட போறேன், கோளுங்கையம்மா போறேன். யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு, ஏன்னா கூட யாருமே அவனுக்கு துணைக்கு வரல. அவன் பயந்துக்கிட்டு போய் படுத்து, அது ஒரு வனாந்திரமான ஒரு இடம், தனியா உங்களை கொண்டு போய் படுக்க விட்டா எப்படி இருக்கும்? தலைக்கு கல்லை வச்சுக்கிட்டு என்ன பண்றாரு? படுத்தா அங்க ஒரு தரிசனம் வருகிறது. என்ன தரிசனம் வருகிறது? சத்தமா சொல்லுங்க. வானம் திறந்திருக்கிறது, தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருக்கிறார்கள். சரி, இதை பார்த்துட்டு தான் எங்க போறான்? இப்ப அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. என்ன நம்பிக்கை வந்துருச்சு? நான் தனியா இல்ல, தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை பாதுகாக்க தேவ தூதர்கள் என்னோடு கூட இருக்கிறார்கள். அதை நம்பிதான் என்ன செய்யறான்? அவன் போகிறான். இப்போ திரும்பி வரான். இப்ப நீங்க வாசிச்சீங்க இல்லையா 32:10 அவன் திரும்பி வரான். திரும்பி வந்த பொழுது அவன் சொல்லுகிறான், தேவரீர் நீர் காண்பித்த இந்த தயவுக்கு நான் எவ்வளவும் பாத்திரவான். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இந்த ரெண்டு பரிவாரம்னா என்ன? என்ன ரெண்டு பரிவாரம்? ரெண்டு மனைவி, அதுக்கு ரெண்டு பேர் வேலைக்காரி. பாரு, ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ தான். நம்ம ஊர் அங்க எப்படி? 2க்கு +2 4 ஃப்ரீ. அல்லேலூயா. இது இல்லாம ஆடு மாடு ஒட்டகம் இதெல்லாம் திரும்பி வராம பாத்தீங்களா? இதுதான் என்னது? ரெண்டு பரிவாரம் அப்படின்னே நமக்கு நிறைய பேர் சொல்லி கொடுத்துட்டாங்களோ, நம்மளும் அப்படியே கேட்டு கேட்டு பழகிட்டோம். அல்லேலூயா. இது உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம், அதை விட்டுருங்க. ஆனா கவனிங்க, முதல் வசனம், அதுல முதல் வசனத்தை வாசிங்க. முதல் வசனம் 32ல கண்டபோது மக்னாயிம் என்று பெயரிட்டான். போகும்பொழுது தரிசனத்துல ஒரு தூதர்களுடைய சேனையை அவன் பார்த்தான். பார்த்தானா? எங்க? பெத்தேல்ல. இப்ப திரும்பி வரானா? திரும்பி வந்த பொழுது மக்னாயிம் என்ற இடத்துல திரும்ப யாரை பார்க்கிறான்? தூதர்களை பார்க்கிறான். தூதர்களை பார்த்த பிறகு இது தேவனுடைய சேனை. சேனைனா என்ன? ஆர்மி, ராணுவம். இது சேனை என்று சொல்லி அந்த பேர் என்ன வைக்கிறான்? சத்தமா மக்னாயும் என்று பேர் வைக்கிறான். மக்னாயும் என்றால் என்ன அர்த்தம்? இரண்டு சேனைகள் என்று அர்த்தம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அங்க தேவனுடைய சேனை இருக்கா? ஆக்சுவலி அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அதுல ஒரிஜினல் பைபிள்ல இங்கிலீஷ்ல கூட நீங்க எடுத்து பார்க்கலாம். பாத்தீங்கன்னா அதுல இரண்டு சேனைகள் அப்படின்னு மக்னாஹிம். இந்த ஹிம்னு வந்தாலே நீங்க புரிஞ்சுக்கணும் பன்மை. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். ஏல் அப்படின்னா என்ன? தேவன். ஏலோஹிம் அப்படின்னா என்ன? ஒருமையா? பன்மை. ஏல்னாலும் தேவன் தான், ஏலோஹிம் அப்படின்னாலும் தேவன் தான். ஆனா தேவன் அங்கே பன்மையில் இருக்கிறார் என்று அர்த்தம். நான் சொல்றது புரியுதாங்க? ஷமாயா அப்படின்னா பரலோகம், ஷமாஹிம் அப்படின்னா பரலோகங்கள். இங்க மக்னா சேனை, மக்னாஹிம் அப்படின்னா ரெண்டு சேனைகள். இப்ப ரெண்டு பரிவாரம்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தது இல்ல இது வரைக்கும். ஆண்டு 2026ல இவங்க கண்ணை இப்ப கொஞ்சம் திறக்கிறாரு. நீ வெறும் ஆடு மாடு ஒட்டகத்தை பார்த்து நிக்காத தம்பி, கொஞ்சம் மேல பாரு. உன்னை போகும்பொழுது ஒரு சேனை காத்தது பெத்தேல், திரும்பி வரும் பொழுது மக்னாயிம், ரெண்டு சேனைகள் உன்னை பாதுகாக்கிறது. போ, ஏசா ஒன்னும் உன்னை பண்ண முடியாது. அல்லேலூயா. இந்த பார்த்ததுனாலதான் அந்த தூதனை விடல, கடைசி வரைக்கும் பிடிச்சிக்கலாம். நான் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. இப்ப அவன் பிச்சைக்காரனா இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? ரெண்டு பரிவாரத்தோட தான் இருக்கிறான். அப்ப ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? யார் வரா எதிரில? ஏசா 400 பேரோட வரான், சும்மா வரல. வந்தா என்ன பண்ணுவான்? என்ன போட்டு தள்ளிடுவான். ஏன் போட்டு தள்ளுறான்? வரா இவன் ஏமாத்தி வாங்கிட்டு போனவன். அல்லேலூயா. ஏமாத்திட்டு போனவனுக்கு பாரியா பாதுகாப்பு. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அவன் மேல இருந்த தயவு. நீங்க ஆண்டவரை ரொம்ப ஏமாத்திக்கிட்டாங்கிறீங்க, இருந்தாலும் உங்க மேல ஏதோ தயவு திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கிறது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. மக்னாயும் என்றால் என்ன? அதான் ரெண்டு பரிவாரம் நம்ம சொல்றது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சோ இந்த ரெண்டு சேனைகள் அவனை காரணம் என்ன? அவனை அழைத்தார். சோ அழைத்தபடியினால் அவனுக்கு தேவ தயவு வந்தது. அதனால அவன் சொல்றான், தேவரே நீர் காண்பித்த இந்த தயவுக்கு நான் எவ்வளவு வேணும் பாத்திரவான் இல்ல. நான் ஒன்றுமில்லாதவன், ஏமாத்திட்டு வந்தவன். நான் எனக்கு ரெண்டு தூத சேனையின் கூட்டத்தை கொடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்னை வழி நடத்தி என்னை ஏன் தெரியுமா? உன் போகிற விக்கிரகம் நிறைந்த ஒரு இடம். லாபான் இருக்கிற அந்த இடம் என்னது? விக்கிரக ஆராதனை செய்கிற ஒரு இடம். அது மட்டும் இல்ல, மனைவி திரும்பி வரும்பொழுது என்ன தூக்கிட்டு வரா? ஒரு விக்கிரகத்தை தெரியாமல் தூக்கி கொண்டு வருகிறாள். தன்னுடைய ட்ரெஸ்ல மறைச்சு என்ன பண்றா? அதை கொண்டு வரா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரியுதா இல்லையா? இன்னைக்கு நமக்குள்ள ஏதோ ஒரு விக்கிரகம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அது என்ன விக்கிரகம்? என்ன விக்கிரகம் நினைக்கிறீங்க? சொல்லுங்க.
எல்லாத்தையும் என்ன செய்யறோம் நம்ம தெரியாமையே அது நம்ம வச்சு. சரி, இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு உலகத்துல ஒரு பக்கம் சத்ரு உன்னை அழிப்பதற்கு எழும்புகிறதான பலவிதமான பல சோதனைகள் எல்லாம் இருக்கு. கவலைப்படாத, 2 சேனைகள் உன்னை காத்து கொண்டிருக்கிறது. இப்ப நான் உங்களுக்கு கவனிங்க. ஆண்டவர் அழைத்தவனை ஆசீர்வதித்தார், அவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார், அவனை பாதுகாக்க தூதர்களை கர்த்தர் கொடுத்தார். கவனிங்க. ஆனால் இப்ப தேவன் நம்ம எப்பொழுது தெரிந்து கொண்டார் என்று சொன்னேன்? யாருக்குள்ள தெரிந்து கொண்டார் என்று சொன்னேன்? இப்ப ஆபிரகாமையோ ஈசாக்கு யாக்கோபு இவர்களெல்லாம் தேவன் அழைத்ததை யாருக்காகத்தான் சொன்னேன்? இப்ப ஆபிரகாமை அழைத்தார், ஆபிரகாம் மூலமா யார் வரணும்? ஈசாக்கு. ஈசாக்கு ஏன் தேவன் தெரிந்து கொண்டார்? ஈசாக்கு மூலமா யார் வரணும்? யாக்கோபு. யாக்கோபுக்கு எத்தனை பேரு? 12 பேரு. இந்த 12 பேர்ல எந்த கோத்திரத்தை தேவன் தெரிந்து கொண்டார்? யூதா கோத்திரத்தை தெரிந்து கொண்டார். யூதா கோத்திரத்தில் யார் வர்றது? தாவீது. தாவீது ராஜா, யூதா கோத்திரம். ஏன் தாவீதினுடைய குமாரனா வந்தார் இயேசு? நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? அந்த கோத்திரத்துல தேவன் வரணும் அப்படின்றது யாருடைய தீர்மானம்? அப்ப ஆபிரகாமின் மூலமா அடுத்து தேவன் யார்கிட்ட வரார்? நான் உன்னிடத்தில் வருவேன், அப்பொழுது உனக்கு ஒரு குமாரன் இருப்பான், ஈசாக்கு. அடுத்து அவர் சூஸ் பண்றாரு. பிள்ளைகள் பிறவாமல் இருக்கும் பொழுதே, நல்வினை தீவினை ஒன்றும் அறியாமல் இருக்கும் பொழுதே நான் யாரை தெரிந்து கொண்டேன்? ஏசாவை அல்ல, யாக்கோபை தெரிந்து கொண்டேன். என்ன அப்படி அவங்ககிட்ட அவ்வளவு நல்ல குணம் இருந்து தெரிந்து கொண்டார்? அல்லேலூயா. நான் சொல்றது புரியுது அவனுக்கு? அது என்னுடைய விருப்பம், நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதுல நம்ம ஒண்ணுமே. இப்போ ஒரு கடைக்கு போறீங்க, கடைக்கு போய் ஒரு குடம் வாங்க போறீங்க. கலர் கலரா டிசைன் டிசைனா இல்லையா? 100 கணக்கான குடம் அங்க இருக்குது. நீ போய் பார்த்து ஒரு குடத்தை என்ன பண்ற? செலக்ட் பண்ணிட்ட, அதுக்கு பணத்தை கொடுத்துட்டு வந்துட்ட. இப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேட்கறாங்க, நீ ஏன் இவ்வளோ குடம் இருக்குது, நீ ஏன் இதை மட்டும் செலக்ட் பண்ணனா நீ என்ன சொல்லுவ? சொல்றான், இதை விட அது நல்லா இருக்குங்க, இதை விட அது குவாலிட்டி அதிகங்க, ஏன் நீங்க அதையவே வாங்கிக்கலாமேன்ற. ஆனா நீ என்ன சொல்ற? அது எனக்கு வேணாம், இதுவே. ஏங்க இது சீக்கிரமா உடைஞ்சிரும், அது தாங்கும், அதை எடுத்துக்குங்கன்றான் கடைக்காரன். நீ என்ன சொல்ற? யோ எனக்கு பிடிச்சிக்குதுன்ற சும்மா சும்மா அதை எடு இதை எடுங்க. அதோட என்ன பண்ணிடுவா? உண்மையாவே அவன் சொல்றது உண்மையா இல்லையா? நம்ம எடுக்கிறதோட குவாலிட்டியா இருக்கா? ஏன் அதை விட்டுட்டு இதை எடுத்த? உன்னை கேட்டானா என்ன சொல்லுவேன்? யோ செம்ம கேட்டு எனக்கு பிடிச்சிது எடுத்துனா அதோட விட்டுருணும், இல்ல வேற கடைக்கு போயிடுவேன். என்ன சொல்றேன்? இல்ல வேணாம்பா எடுத்துன்னு போப்பான். அப்படிதானே சொல்றான். இப்படி தாங்க ஆண்டவர். உன்னை விட நிறைய குவாலிட்டியா இருக்குது, உன்னை விட ரொம்ப அறிவாளி வெளியே கிடக்குது, உன்னை விட ஐஸ்வர்யமான வெளியே சுத்திக்கிட்டு இருக்குது, உன்னை விட பெரிய டேலண்டா உள்ளவங்களாம் இருக்குது, பயங்கர உழைப்பாளி எல்லாம் இருக்கிறாங்க வெளியே. நம்ம 1 மணி நேரம் உழைக்கிறது கை வலி, கால் வலி, இடுப்பு வலி எல்லாமே வலிக்குது. இந்த வேலை செய்யறோம் பாரு, ஏறான் இறங்குறான், எல்லா வேலையும் செஞ்சு போறான், அவனுக்கு ஒரு வழி இல்லை. 5 மணிக்கு போன் பண்றான் சோத்திரையா. அப்ப யோசிச்சு பாரு, அவனுக்கு கூட அவ்வளவு வேலை செய்யறவனுக்கு என்ன உடம்பு வலி இல்ல? சும்மா நமக்கு தான் என்ன வந்து எல்லாம் வலி இருக்குது. இப்படிப்பட்ட வீணா போனத, குவாலிட்டியே இல்லாதத, சீக்கிரத்தில் உடையறத தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதான் அவருடைய தயவு. அதை நம்ம கேள்வி கேட்கவே முடியாது. இப்ப நீ மைனஸ் எல்லாம் இனிமே பிளஸ்ஸா பார்க்கணும். இனிமே என்னால முடியல, ஓகே, அதனாலதான் தேவன் எனக்கு மேல தயவு வச்சுக்கிறாரு. சத்தமா சொல்ல மாட்டீங்களே, பக்கத்துல கைப்பிடி சொல்லுவோம், மேல தயவு இருக்குது. நீ ரொம்ப வீக்கா இருக்கிறியா, ரொம்ப பேக்கா இருக்கிறியா, ஆண்டவர் மேல தான் தயவா இருக்கிறாரு. அல்லேலூயா. நீ வீக்கோ பேக்கோ அதெல்லாம் விட்டு தூக்கி போடு. ஆனா ஆண்டவர் மேல எப்படி இருக்கிறாரு? சத்தமா கரங்களை தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்துவோமா? எல்லாம் சொன்னாதான் வருது, சொல்லாமே வரமாட்டேது. ஏன் அது? ஆமா, எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எடுத்து விடுற பூனை என்ன பண்ணாது, எலி பிடிக்காதான். ஏன் அது அப்படின்னு போயினே இருக்காது. இதுவே அதுவே குறி வச்சு அப்படியே 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 இமைக்காமல் பார்த்துட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அவங்க அந்த அளவு போடுவாங்க, நீ அப்படி வரத்துக்கு நான் அப்படி வரத்துக்கும் அந்த அளவு கரெக்டா இருக்கும், அந்த ஸ்பீடு. ஒரு நாள் எங்க வீட்டில் உண்மையா இந்த பழமொழி செக் பண்ணி பார்த்தேன் நான். ஒரு தடவை எலியை பார்த்துட்டு எங்க வீட்டில், எங்க இங்கே இல்லை அங்கே எங்க வீட்டில், அங்கே பூனை நிறைய எங்க அம்மா பால் ஊற்றி ஊற்றி வளர்த்து வச்சிருப்பாங்க. அது பாலை குடிச்சு குடிச்சு தூங்கிட்டு இருக்கும் நல்லா. அந்த பூனையே நாய் மாதிரி இருக்கும். அந்த அவளுக்கு சொல்ல பால் குடிச்சு தண்ணி கலந்து பால் கொடுத்தா குடிக்க மாட்டாங்க. ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கலந்து வைக்கணும், பாலை கறந்த பாலை வைக்கணும், அப்பதான் குடிப்போம். குடிச்சிட்டு தண்ணியை ஊற்றினா மோந்து பார்த்துட்டு போயிடும். அந்த மாதிரி குடிச்சு தூங்கி நிற்குது. ஒரு தடவை எலியை பார்த்துட்டேன், நல்லா பெரிய எலி அப்படி போகுது, இது தூங்கி நிற்குது. எழுப்பி விட்டு எழுந்துரு எழுந்துரு எழுந்து தூக்கி விட்டு அந்த காட்டுறாங்க. அது அப்போ கூட தூங்கினாங்க. 2 போட்டேன், 2 போட்டு ஏஞ்சிச்சு. அப்பதான் ஏபி அங்க பாரு அப்படி தூக்கி விட்ட மாதிரி அது எலி அங்கே தான் இது இறங்கி போயினேங்குது. அல்லேலூயா. அப்பதான் நினைச்சேன், கரெக்ட் தான், நம்மால் பழமொழி கரெக்டா தான் சொல்லிக்கிறான். அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஆமீன் சொல்றது, சோத்திரம் சொல்றது, கையை தட்டுறது, இதுக்கு சொல்லிக்கிறேன். நீங்க பூனைக்கு போயிடாதீங்க. அப்ப இதெல்லாம் என்ன வரணும்? உன் மேல தேவ தயவு இருக்குன்னா என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? பாத்தி அது கூட கேட்கணும். நான் தான் என்ன சொல்லணும்?
சரி, இப்ப அழைப்புள்ளவனுக்கு என்ன வருது? அப்ப ஆபிரகாம் அழைக்கும் போது என்னது? யாக்கோபு அழைக்கும் பொழுது என்னது? 2 பரிவாரம் கேட்டானா? கேட்காமையே கொடுக்கிறாரு. ஏன்னா எனக்கு தெரியும்பா நீ போற இடம் அந்த மாதிரி, அதுக்கு உனக்கு துணை வேணும்ல. ஆண்டவர் சொல்றாரு, அப்படித்தான் உங்களை அழைச்சிருக்கிறாரு. நீ கேட்கவே வேணாம், அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே கேட்காமையே உனக்கு எல்லாத்தையும் கர்த்தர் செய்வா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரி, நம்பர் 2 டைம் இல்ல, 2வது பாயிண்ட் வந்துருவோம். அன்பு கூறுகிறவனுக்கு தயவு. 2வது என்னது? அன்பு கூறுகிறவனுக்கு தயவை தேவன் கொடுக்கிறார். இப்போ அன்பு கூறுகிறது என்றால் என்ன? நமக்கு தெரியும், நம்ம நேசிக்கணும் மற்றவங்கள, எல்லாருக்கும் ஓகே. சரி, அது ஒன்னே ஒன்று வசனத்தை வாசிச்சிருமா? லூக்கா 7ஆம் அதிகாரம். லூக்கா 7ஆம் அதிகாரம் சீக்கிரமா வாசிங்க, 1ல இருந்து வாசிங்க. நீங்கள் ஏற்கனவே தெரிந்த ஒரு சம்பவம் தான், ஆனா அங்க வேற மாதிரி இருக்கும். கவனிச்சு வாசிங்க. லூக்கா 7 1ல இருந்து வாசிங்க. முடித்த பின்பு போனார். மரண அவஸ்தையோட இருக்கிறான், 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன். இது நமக்கு தெரிந்த ஒரு கதை தான், இருந்தாலும் கவனிங்க. கேள்விப்பட்ட போது நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னாடி நம்ம மத்தேயில படிக்கும்போது என்ன வாசிச்சிருப்போம்? என்ன வாசிச்சிருப்போம்? 100க்கு அதிபதி என்ன செய்யறான்? ஆண்டவர்ட்ட வந்து கேட்கறான் இல்லையா, என் வேலை வேணும். ஆனா அப்படி இல்லை இங்க, அதுக்கு தான் கவனிங்க. என்ன நீங்க என்னையே பாக்குறீங்க? என்ன சொல்றார் 100க்கு அதிபதி? மூப்பர்களை அழைத்து அவர்கள் தான் இயேசு கிட்ட வராங்க. 100க்கு அதிபதி வரல. கருத்தாய் வேண்டிக் கொண்டு கவனிக்கணும். இதுக்கு தான் இதை சொல்ல வரேன். நீர் இந்த தயவு அவனுக்கு செய்கிறதற்கு பாத்திரனா இருக்கிறான், நேசிக்கிறான். சொன்ன பாத்தீங்களா? யாருக்கு தயவு? பட்டுட்டு இருக்கிறவனுக்கு வருதியா தயவு? தூங்கி நிற்கிறான், அவன் வரல, ஏசுகிட்ட தயவு அவனை தேடி வருது. அல்லேலூயா. நீ மற்றவனை நேசிக்கிறவனாய் அன்பு செலுத்துகிறவனாய் இருந்தால் நீ தேடி போக வேணாம், தேவனே உன்னை தேடி வருவார். அல்லேலூயா. சரி, இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரவான். காரணம் என்ன? நேசிக்கிறான். பாத்தீங்களா? அது மட்டும் இல்ல, என்ன கட்டி குத்துக்கிறான் பாரியா, ஒரு கோயிலே கட்டி குத்துக்கிறான். என் வேலைக்காரன். அவன் யாரு? சத்தமா சொல்ல மாட்டேன், ஏன்னா ஆண்டு அப்படியே சுத்தி கித்தி முளைச்சு நம்ம கிட்ட வந்துட போறாரு. அப்படிலாம் வரமாட்டேன். சத்தமா சொல்லுங்க, யார் அவன்? வேலைக்காரன். வேலைக்காரன் என்ன கட்டி குத்துக்கிறானா? இந்த 100க்கு அதிபதி கட்டி கொடுத்தான்னா அது பெரிய விஷயம் கிடையாது இல்லையா? ஆனா இவன் யாரு? சாதாரண ஒரு வேலைக்காரன் ஒரு கோயிலை கட்டி குத்துக்கிறான். அப்படிதானே? அப்ப நம்மளாலே கண்டிப்பா என்ன செய்ய முடியும்? கட்ட முடியும். அதனால சொன்னது மறந்துடாத, போகும்போது என்ன பண்ணுங்க, தடி காட்டி போக. சரி, ஓகே. ஆலயத்தை கட்டி கொடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வாசிங்க. இயேசு கவனிங்க. இப்ப அவரு எங்க போறார்? யாரு கூட? இந்த மூப்பர்கள்லாம் சொல்றாங்க. மூப்பர்கள் கூட யாரு வர்றது? இயேசு வராரு. இப்ப அவனை தேடி கிட்ட வந்துட்டாரு, வீட்டுக்கு கிட்ட வந்துட்டாரு. உங்க தெரு திரும்பிட்டாருன்னு வச்சீங்களேன். இப்ப திரும்பவும் பாருங்க, ஃப்ரெண்டுகளை கூப்பிட்டு அவரிடத்தில் திரும்ப 2வது குரூப் அனுப்புறான். அவரிடத்தில் போய், ஆண்டவரே வருத்தப்படாதீங்க, நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு ஏன் அவ்வளவு, ஏன் வராதன்ற ஆண்டவரை. அவர் வராரு, நான் வரேன்னு வந்துட்டாரு. வீடு கிட்ட வந்துட்டாரியா? சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டாரே, வந்துட்டு போட்டோன்னு விட வேண்டித்தானே. ஏன் வராதன்றான்? அது என்ன பண்ணானோ யாருக்கு தெரியாது. வர வேண்டாம். அடுத்தது வாசிங்க. நானும் வர முடியாது, தப்பா நினைச்சுக்காதீங்க. இவன் தான் பெரிய ஆளா? முதல்ல மூப்பர் அனுப்புறான், அப்புறம் வந்து பார்த்தா அவன் ஃப்ரெண்டு அனுப்புறான். ஓ, இவன் வரமாட்டானா? அவ்வளவு பெரிய ஆளா அவன்? நான் வரேன், வா, அவன் யாருன்னு பார்க்கணும் அப்படின்னு. இவன் என்ன சொல்ல வரான்? நான் அதற்கு உங்க முகத்தை பார்க்க கூட. அதாங்க, அதுக்கு பேரு தான் அன்பு. நீங்க அன்புன்னு என்ன நினைச்சுக்கிறீங்க? அவரை பார்க்க வேண்டும், அவரை முத்தம் செய்ய வேண்டும். ஒருத்தி வந்தா வெளியேற பெற்ற தைலத்தை கொண்டு வந்து அவர் பாதத்திலே ஊற்றினால் அப்படின்னு இருக்குது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அதனுடைய கதையை வேற கதை. அது யூதர்கள் பொறுத்த வரைக்கும் யாரையுமே நேரா முகத்தை பார்க்க மாட்டாங்க, முக்கியமா பெண்கள். இப்போ நீங்க பார்க்கலாம், முஸ்லீம்லாம் பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்க? ஃபுல்லா என்ன பண்ணுவாங்க? சில பேர் இருக்கிறாங்க நம்ம போலவே சாதாரணமா இருப்பாங்க. அதை ஒரு குறிப்பிட்ட சில பேர் என்ன பண்ணுவாங்க? ஃபுல்லா திடீர்னு நீங்க அவங்க வீட்டுக்கு போறீங்கன்னா ஓடி வந்து வீட்டுக்குள்ள போயிட்டு கதவு சாத்திக்குவாங்க. சாத்திக்கிட்டு ஜன்னல் இருக்கும், இல்லைன்னா சின்னதா ஒரு கேப் இருக்கும். என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவர் இல்ல, வீட்டுல இல்ல, வெளியே போயிருக்கிறார், அப்புறமா வாங்க. அவங்க யாரையும் முகத்தை கூட நிமிர்ந்து பார்க்க கூடாது. இப்படி ஒரு அவர்களுக்கு உள்ள இருந்து அது ஒரு பழக்கம். அப்படி இப்படித்தான் இது எங்க வந்துதான் யூதர்களுக்கிட்ட இருந்து வந்தது. சோ பொதுவாக எந்த யூத பெண்ணும் எந்த ஆணையுமே என்ன பண்ண மாட்டாங்க? நிமிர்ந்து நேரா கூட பார்க்க மாட்டார்கள். இது அவருடைய பழக்கம். சரி, இப்ப இயேசுவையும் அப்படிதான். இயேசு யாரு? ஒரு யூதன் தானே, உட்கார்ந்துட்டு இருக்கிறாரா? அவர் சொல்றாரு, கையை கழுவு, கால் கழுவு கூட நீ தண்ணி கொடுக்கல, வாயை மூடு, நீ பேசவே கூடாதுன்றார் ஆண்டவர். இவ கொண்டு வந்து என் காலை எண்ணெய் ஊத்தி கழுவிட்டு இருக்கிறா, நீ தண்ணி கூட கொடுக்கல, நீ எதுக்கு பேசுற? அமைதியா உட்காருன்றார் ஆண்டவர். இவ வந்து நேராலாம் வந்து பண்ணல,
தெரியுதா உங்களுக்கு? இவர் என்ன பண்ணுவார்? பொதுவாகவே யூதர்கள் எப்படி உட்காருவாங்க? நீங்க சேர் போட்டு உட்காருறீங்க, ஏன்னா நமக்கு இடுப்பு வலிக்குது இல்லையா? கொஞ்ச நேரம் கீழே உட்கார்ந்தாலும் நமக்கு என்ன வருது? இடுப்பு வலிக்குது. இப்படி உட்காருவோம், அப்படி உட்காருவோம், இப்படி மடக்குவோம், இப்படி காலை நீட்டுவோம், என்ன டான்ஸ் போடுவோம் தெரியுமா? நம்ம என்ன போஸ் கொடுப்போம், நம்மளால உட்கார முடியாது. ஆனா பொதுவாக யூதர்கள் எப்படி உட்காருவாங்க அப்படி சொன்னா, எப்படி அதெல்லாம் படிங்க. நம்ம தமிழர் பண்பாடு இதை உட்காந்துக்கிறார் பாரு. ஏன்னா இவர் ஒரு தமிழர், பச்சை தமிழன். நம்ம சாப்பிடும் போதும் இப்படி தான் உட்காருவோம், படிக்கும் பொழுதும் எப்பவுமே நம்ம இப்படி தான் உட்காருவோம், இப்படி தான் உட்காரும். இது வந்து தமிழர். நீ தமிழாளா இருந்து பைபிள் படிச்சுன்னா உனக்கு ஏற்ற மாதிரி பைபிள் நீ மாத்திக்குவேன். நம்ம யூதனா மாறிட்டு தான் பைபிளே படிக்கணும். இதோ உட்காந்துருக்கிறாங்க பத்தியா? நம்ம முட்டி போட சொன்னா நம்ம முட்டி போட முடியாது ரொம்ப நேரம். என்ன பண்ணுவோம்? இப்படி உட்காந்துக்குவோம். காலை மட்டும் இப்படி பின்னாடி தள்ளிட்டா முட்டி போடுற கணக்காது. பின்னாடி காலை இப்படி தள்ளிட்டு இப்படி உட்காந்துட்டா அது என்னது? முட்டியாது. என்னன்னா ஏமாத்திக்கணும். ஆண்டவர் பாப்பாரு, இதை போய் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், நான் என்ன பண்றது? பிதா பாப்பாரு, ஏன்டா என்ன செலக்ட் பண்ணிய? பிதா பார்த்து ஆண்டவர் ஏன்பா நான் தான் என் உலகத்தையும் உங்க கையில் கொடுத்துருந்தேன் இல்லையா? நல்லதா பொறிக்கு போட வேண்டியதான நாள் எல்லாம் பாரு. கை முடியல, கால் முடியல, இடுப்பு வலி. இது இப்பவே 30 வயசு கூட ஆகல. அப்படியே கை ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட். என்ன ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட்? என்ன இந்த மேல கம்பி போட்டு ஜாயிண்ட் கொடுக்குறான், அந்த ஜாயிண்டா? அப்படியே ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட் இழுக்குதான். அது அந்த பக்கம், நீ இந்த பக்கம் இழு. இந்த ஒரு டப்பா தைலம் வாங்கினா ஒரு வாரம் வரமாட்டுது. போட்டு தேய்ச்சி. அதுவும் இப்போ இந்த பனிகாலம்னா சொல்ல வேணாம். ஆமா சரி, அது போயிட்டு போதும். ரொம்ப டீப்பா போக முடியாது நம்ம, அதெல்லாம் அதை அப்படியே விட்டுருவோம். சரி, இப்போ நான் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்? யூதர்கள் எப்படி தான் உட்காருவாங்க? இப்படிதான் உட்காருவாங்க. இப்போ அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார் ஆண்டவர். மீதி பேர்லாம் அவரை பார்த்த மாதிரி இப்படி இந்த டைரக்ஷன்ல சுத்தி உட்காருவாங்க. இப்படிதான் உட்கார்றது அவங்களுடைய முறைமை. இப்போ ஒரு பெண் வரா. யாரு? இப்ப சொன்னேன் மரியா. நிறைய மரியா இருக்கிறான். மரியானோன்னா நீங்க அம்மாவுக்கு போயிடாதீங்க, நிறைய மரியா இருக்குது. மகதலேனா மரியா, அப்புறம் இளையோப்பா மரியா, அது வேற, மார்த்தாள் மரியாள் வேற. இப்படி நிறைய மரியா இருக்குது. அந்த ஃபேமஸான பேர், அது ரொம்ப ஃபேமஸான பேர். இப்ப நம்ம ஊர் ஃபேமஸான பேர்னா எது? நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர்ல எது ஃபேமஸான பேர்? நிறைய பேர் வைக்கிறது பாரு. விஜய் நவர சிரிப்பு வருது. ஏகப்பட்ட பேர் என்ன இருக்குது விஜய்ல இருக்குதா? அந்த மாதிரி அப்படி இருந்த பேர். இப்ப இப்படிதான் உட்காந்துக்கிறாங்க. சீசர்கள் எல்லாரும் அவர் என்ன பண்றாங்க? இப்படி சுத்தி உட்காந்துட்டு இருக்காங்க. அவர் சொல்றதை கேட்டுட்டு இருக்காங்களா? இப்ப அந்த ஸ்திரீ வரா, மரியாள் என்கிற அந்த ஸ்திரீ அந்த தைலத்தை எடுத்துட்டு இப்படிதான் வாசல் வழியா வர. அவன் இயேசுவை பார்க்கல, சீசர்களை பார்த்து விட்டார் இல்லையா? இயேசு எப்படி உட்காந்துட்டு இருக்காரு? அந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்காரு. இவ கொண்டு வந்து நேரா இந்த பாதத்துல ஊத்துறா தைலத்தை. முகத்தையே பார்க்கல அவ. பின்னாடி வந்து அந்த தைலத்தை ஊத்தி தன்னுடைய தலைமயிரால் துடைக்கிறார். இயேசு திரும்பி கூட பார்க்கல. அவருக்கு தெரியுது இவதான் வந்திருக்கிறா. இப்ப நான் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேன் தெரியுமா? எதுக்கு சொல்ல வந்தேன்? அது யூதர்களுடைய பழக்கம் ஒண்ணு. வேற எதுக்கு சொல்ல வந்தேன்? இத நான் உங்களுடைய முகத்தை பார்ப்பதற்கு கூட நான் பார்த்த அந்த பாயிண்ட் அப்பப்போ நீங்க மறந்துடக்கூடாது. நீங்க நான் வேற பாயிண்ட் போனா நீங்க மறந்துடுறீங்க. சோ அப்ப எதுக்கு இதை நான் சொல்ல வந்தேன்னா, அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான், நான் உங்களுடைய முகத்தை நேருக்கு நேராக பார்ப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை. அதாங்க அன்பு. அந்த அன்பை தேடி வராரு அவரு. உங்ககிட்ட அன்பு இருந்தா நீ ஏன் அவரை தேடுற? அவர் தேடுவாரியா? இந்த இடம் தான் எனக்கு வேணும். இப்ப ஒருத்தவங்களை அதிகமா நேசிக்கிறாங்கன்னா அவங்க உங்களை தேடி வருவாங்களா வரமாட்டாங்களா? இப்ப விவேக் ஃபேமிலி ரொம்ப அதிகமா நேசிக்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? அடிக்கடி போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு வந்துடுவேன். அப்படிதானே? அதிகமா யார் நேசிக்கிறாங்களோ நம்ம அவங்க வீட்டுக்கு தான் அடிக்கடி போவோம். இப்போ இயேசு அடிக்கடி யார் வீட்டுக்கு போனாரு? என்ன காரணம்? அதிகமான அன்பு அவங்க மேலதான். போனா போதும், மரியா ஓடி வந்து அப்படியே கொஞ்சம் இருங்க பாத்திரம் விளைக்கிறேன், மிஷின்ல போட்ட துணியை காய போட்டு வந்துடுறேன், 5 நிமிஷம் இருங்க அப்படிலாம் சொல்ல மாட்டா. அப்படியே விட்டுட்டு வந்துடுவா. இதுக்கு பேர் தான் என்னது? அன்பு. இந்த அன்பை முதல்ல அதான் பைபிளே என்னது? முதலாவது உன் தேவனிடத்தில் அன்பு கூறியா. அந்த அன்புனால கொண்டு வந்து ஊத்துறா, அப்படியே ஊத்தி துடைக்கிறா. எதிரில் உட்காந்துக்கிற நம்மாலு அதை கணக்கு பண்றான். அதை கணக்கு பண்ணல, அதை ஊத்தனானே. நீங்க வேற எங்கேயோ போயிடாதீங்க. இந்த ஊத்த நாம தைலத்தை கணக்கு பண்ணிட்டான். இது எவ்வளவு 300 பணம் வரும் தெரியுமா ஆண்டவரே? அதே அப்புறம் அவனுக்கு மட்டும் கரெக்டா தெரியுது. போய் விசாரிச்சு வந்திருப்பான் போல எவ்வளவு ரேட்டுங்க ஆகுது அப்படின்னு. 300 பணம். 300 பணம்னா எவ்வளவு சொன்னேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த கணக்கெல்லாம். நம்ம ஊர் மதிப்பு படி இப்போதைக்கு 20 லட்சம். எவ்வளோ? நான் வீடு கட்டிடுவேனே. பார்க்குறான் சுபாஷ், பார்க்குறான் எங்கேயோ போயிருப்பேன் நான். எப்படி வந்திருப்பேன் நான்? என்ன மாதிரி ஆயிருப்பேன்? அதை கொண்டு போய் கீழே ஊத்திட்டாலே படுபாவி. அப்படிதான் நம்ம கணக்கு போடுவான்.
அப்ப நம்மால் இருந்திருக்க, நம்மால் தமிழர்கள் யாரோ ஒருத்தன் ஒரு சீசனா இருந்துக்கிறான். அது எந்த ஆள் தான் இனிமே ஆராய்ச்சி பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும் அதை. ஏன்னா நம்ம சுபாவம் அப்படியே இருக்குது. அவனுக்கு கணக்கு பண்றதுல இருந்து காட்டி கொடுக்கறதுல இருந்து, நம்மால் காட்டி கொடுத்து நம்மளுக்கு நல்லா வரும். அது தெரியுமா உங்களுக்கு? துட்டு வாங்கி காட்டி கொடுத்தா நம்ம சும்மாவே காட்டி கொடுப்பான். ஏய் நான் சொல்றேன் வாடா, அது என்னத்துக்கு துட்டு, டீ வாங்கி கொடுத்தா போதுன்னுவான். ஒரு டீ 2 பிஸ்கெட் போதுயா நான் சொல்லிட்டு போயிடுவான் யாருன்னு. இதுக்கு பெரிய பிளானா அதுவான். இதெல்லாம் என்னத்துக்கு? இப்பயே வா, நான் நேரம் போறாங்க தான் வா. ஏன்னா நம்மால் சுபாவம் அப்படியே இருக்குது. அடுத்து சந்தேகப்படுறது, எதை சொன்னாலும் சந்தேகம். தோமா நான் தொடுவேன், நான் தொட்டு தடவு பார்த்தா தான் நம்புவேன். ஆண்டவர் சொன்னார், நீ இந்தியாவுக்கு தாண்டா கரெக்டான ஆள். நீ கரெக்டான ஒரு ஆளு, நீ எங்கதான் செட் ஆவ. ஏன் தெரியுமா? அவர் இந்தியாவுக்கு வந்த பொழுது, இது நான் சும்மா சிரிக்கிறதுக்கு சொல்லல, உண்மையாவே இந்தியாவுக்கு வந்த பொழுது சொல்லி இயேசு பத்தி சொல்லும் பொழுது இங்க ஜனம் கேட்கறாங்க, இயேசு உண்மையான தெய்வமா எங்களுக்கு நிரூபி. இவன் கேட்டான் தெரியுமா இயேசுவ? சேம் அதே இங்க வந்த பொழுது சுவிசேஷம் சொல்லும் பொழுது கேரளால வந்து ஊழியம் செஞ்ச பொழுது சொல்றான், நீ இயேசு இனிமே நான் எப்படி நம்புறதுன்றான். நான் எப்படி நம்புறது அவரை அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவர் அற்புதம் செய்து நம்ப வைக்கிறான். நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, அப்போ யோசிச்சு பாருங்க, கரெக்டான ஆளதான் ஆண்டவர் நம்ம தேசத்திற்கு அனுப்பி இருக்கிறாரு. சரி அதெல்லாம் போகட்டும். சோ இந்த 100க்கு அதிபதிக்கு வருவோம். நம்ம டைம் போயினே இருக்குது. 100க்கு அதிபதி வந்து என்ன சொல்றான், நீ வர வேண்டாம், கிட்ட வந்துட்டார் வீட்டுக்கு. நீர் வருவதற்கும் நான் தகுதி அல்ல, நான் உம்மை பார்ப்பதற்கும் நான் தகுதி உள்ளவன் அல்ல. இப்ப அன்புனா என்ன சொல்லுங்க? அன்புனா என்ன? 20 லட்சத்தை பார்க்கல, 20 லட்சம் பெருசா தெரியல. நல்லா கவனிங்க, இயேசுவினுடைய அந்த பாதத்தை பார்த்த உடனே அவ பார்த்தாச்சா, இந்த பாதத்துக்கு சமமா இந்த 20 லட்சம்? இந்த பாதத்துக்கு சமம், இந்த காலுக்கு சமம் கிடையாது அவருக்கு. அவர் யாரு? அகிலத்தை உண்டாக்கிய தேவன், ராஜாதி ராஜா. வெள்ளியும் பொன்னும் அவர் காலுக்கு கீழே இருக்கிறது. அப்படியே உடைச்சா ஊத்துனா முடிஞ்சு பச்சா, சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது தலைமயிரால் என்ன செய்யறா? நல்லா துணி கூட கொடுக்கல பாரு, துடைக்கும். தலைமயிரால் என்ன செய்யறா? துடைக்கிறா. இப்ப கவனியா, அது சாதாரண தைலம் கிடையாது. சும்மா லைட்டா ஸ்ப்ரே அடிச்சீங்கனாலே அப்படியே தூக்கும், வீடே தூக்கும். இப்ப பாட்டிலே என்ன பண்ணிட்டா, ஊத்திட்டாடா, அந்த வீடே எப்படி இருந்திருக்கும்? பயங்கர வாசனையா இருந்திருக்கும். ரோட்ல போறவங்க வந்திருப்பாங்க, என்னன்னா திடீர்னு அந்த வீட்டுல பயங்கரமான வாசனை வருது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்ப தலைமயிரால துடைச்சிட்டாங்க. கவனிங்க, வேலை முடிஞ்சது, மீட்டிங் முடிஞ்சது, இயேசு கிளம்பி போயிருப்பாரு, வேற எங்கேயாவது ஊழியம் செய்ய போயிருப்பாரா? அந்த ஊழியம் செஞ்சு போன பிறகு அவர் அப்ப நடந்தாலே இப்ப என்ன வந்திருக்கும்? பயங்கர வாசனை வந்திருக்குமா? அவர் அந்த பக்கம் போயிட்டு உடனே எல்லாம் வந்து பார்த்திருப்பான். என்னது, யாருப்பா போறது? நான் யாரு? இயேசு போறாரு. அதான்டா ஒரே வாசனையா இருக்குது, அவர் கிட்ட வந்தாலே வாசனை தூக்குதியா அப்படி சொல்லிட்டு போயிருப்பானா? கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வழியா மரியாள் வந்திருப்பாளா? என்னடா திரு அந்த வாசனை வருது, ஓ இயேசு திரும்பி வந்துட்டாரோ, திரும்பி வெளியே ஓடி வந்து பார்த்திருப்பான். அப்படி யாரு? மரியாள். ஓ மரியாள் மேலே அதே வாசனை வருது பத்தியா? அப்ப என்ன அர்த்தம்? இயேசு கிட்ட இருக்கிற வாசனை என்ன வாசனை? அது கிறிஸ்துவின் வாசனை உங்கள் மூலமாக என்ன செய்யணும்? வீச வேண்டும். சரி அது போகட்டும். இப்போ முதல்ல சொன்ன அழைப்பு உள்ளவனுக்கு என்ன உண்டு? இரண்டாவது என்ன சொன்ன? அன்பு கூறுகிறவனுக்கு என்ன உண்டு? தயவு. மூணாவது ஆராதிக்கிறவனுக்கு தயவு உண்டு. யாருக்கு உண்டு? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. ஆராதிக்கிறவர்களுக்கு தயவு. தயவு. ஆண்டவர் சொல்றார், இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்புப்பான்றார். அனுப்புனானா? அனுப்பல. மொத்த அந்த எகிப்தியை காலி பண்ணிட்டு இப்ப ஜனங்களை ஆண்டு கொண்டு வரார். என் ஜனங்களை அனுப்பு. எதுக்காக? சத்தமா எதுக்காக? இப்ப வாசித்து பாருங்க. 12 யாத்திராகமம் 12:36 வாசித்து பாருங்க. யாத்திராகமத்துல கவனிங்க என்ன சொல்றதாங்க? யார் கண்கள்ல? எந்த யார் கண்கள்ல தயவு? கர்த்தருடைய தயவு இருந்தா ஜனங்களுடைய தயவு என்ன செய்யுது? தானாவே வருது. எகிப்தியர்களுடைய கண்கள் என்ன வந்தது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தயவு கிடைக்கும்படி செய்தார். கேட்டதை கொடுத்தார்கள். சத்தமா சொல்லுங்களேன். கேட்டதை. ஏன்? என்ன காரணம்? அவங்க மேல என்ன இருக்கு? தயவு. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. கேட்டதை கொடுத்தாரு. உனக்கு என்ன வேணும் கேளு. கேளு. எங்க கேட்கவே மாட்டீங்க, அமைதியா இருக்கிறீங்களே. என்ன வேணும் கேளு. ஏன்னா உன் மேல என்ன இருக்கு? கேட்டதை கொடுத்த. என்ன வேணுமோ கேட்கணும். டக்கு டக்குன்னு கேட்டுருந்தான் அப்பவே. வீடு வேணுமா? லோன் வேணுமா? ஆண்டவர் கம்பெனியா வச்சு லோன் கிடைக்கணுமா? சரி, என்ன நீங்க கேட்கறீங்களா அது எல்லாமே கிடைக்கும். ஏன்னா உங்க மேல என்ன வந்துருச்சு? சத்தமா உங்க மேல என்ன வந்துருச்சு? இதுவரைக்கும் அடிமைப்படுத்தி இருந்த அவர்களே, இதுவரை அவளை சத்துருவா இருந்த அவர்களே
இது வரைக்கும் சம்பளம் கூட கொடுக்காம வேலை செஞ்சு வாங்கிட்டு கூலி கூட கொடுக்காம எல்லாத்தையும் பிடிச்சி வச்சான்ல. பிடிச்சி வச்சது எதுக்கு தெரியுமா? மொத்தமா சேர்த்து கொடுக்கத்தான், வட்டி முதலுமா. அல்லேலூயா. அதனால எத்தனையோ இழப்புகள் உங்களுக்கு வந்திருக்கலாம், கவலையப்படாதீங்க. ஆண்டவர் இன்ட்ரெஸ்டோட கொடுக்க போறாரு இந்த வருஷத்துல. ஏன்னா உன் மேல தயவு வந்திருக்கிறது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏன் அந்த தயவு வந்தது அவங்க மேல? எதுக்கு அழைக்கிறார் அவர்களை? ஆராதிப்பதற்கு. இப்போ சாப்பாடு வந்ததா? சாப்பாடு உங்களுக்கு வனாந்தரத்தில் எங்க இருந்து வந்தது? மன்னா எங்க இருந்து வந்தது? பத்தியா? தண்ணி கண்மலையில இருந்து. பகல்ல வெயிலுக்காக மேகஸ்தம்பம், ராத்திரில குளிருக்காக மாரியா. யாராவது வியாதி வந்து செத்தானா? அதுல ஒருத்தனாவது வியாதியில செத்தானா? ஒருத்தனாவது பிசாசு வந்து தூக்கின்னு போனானா? ஏதேன் தோட்டத்துக்குள்ள கூட பூந்து சர்வம் ஆதாமை வஞ்சித்தது. ஆசரிப்பு கூடாரம் இருக்கிற வனாந்தரத்திலே வராங்க. இப்போ ஒரு பிசாசு உள்ள நுழைய முடியல. அக்கினி ஸ்தம்பம் பகல்ல, ராத்திரில அக்கினி ஸ்தம்பமாக, பகல்ல மேக ஸ்தம்பமாக. தேவ தூதர்கள் ஷிப்ட் மாறி ஷிப்ட் அவங்க போய் வந்து ஜனங்களை பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீ டே ஷிப்ட் போ, நான் நைட் ஷிப்ட் போறேன், இந்த ஜனங்களை பாதுகாக்கணும். அல்லேலூயா. ஏன்னா அவங்க மேல என்ன வந்துருச்சு? இப்ப நீங்க சாதாரணமா சிம்பிள் வார்த்தை, ஒரே வார்த்தை தான், ரொம்ப சின்ன வார்த்தை தான் தயவு. ஆனா அது வந்துருச்சுன்னா போதும், சாப்பாடு வந்துருது, தண்ணி வந்துருது, வழி நடத்த கூடும். எல்லாத்துக்கும் மேல ஆசரிப்பு கூடாரம் வந்துருச்சு. ஆண்டவரே வந்துட்டார் இறங்கியாங்க. அல்லேலூயா. அப்ப தயவு வேணும்னா நீங்க இந்த மூணுத்தையும் மறந்துடக்கூடாது. இந்த வாக்கு தத்துவத்துக்காக தான் ஒரு நாள் பேசிட்டு இருக்கிற. முதல்ல என்ன சொன்ன? அழைப்புள்ளவனுக்கு. ரெண்டாவது, அப்ப அன்பு கூடணுமே தவிர இனிமே அன்பு என்ன செய்யக்கூடாது? தேவனையும் இன்னும் அதிகமா என்ன செய்யணும்? கூட இருக்கிறவனை உன்னை போல மற்றவனையும். அப்ப அதிகமா நீ நேசிச்சா நீ தேடவான, அவரே உன்னை தேடி வந்துருவாரு. மூணாவது என்ன சொன்ன? எப்ப நம்ம ஆராதிக்கணும்? ஞாயிற்றுக்கிழமை மட்டுமா? 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரத்துல வர்றதே 8 மணினா 9 மணி. யோசிச்சு பார்த்தீங்கன்னா தயவு எப்படி வரும்? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தயவு வந்துருச்சு, அதை நீங்க லூஸ் பண்ணக்கூடாது. 30 நாள் வேலை செய்த பிறகு என்ன வரும் உங்களுக்கு? இங்க எப்படி தெரியுமா? 1ஆம் தேதியே சம்பளம். 30 நாள் நீ வேலை செய்யணும். உன்னை நம்பி 1ஆம் தேதியே கொடுத்துறாரு உனக்கு. அப்படிதானே? இப்போ உங்க கம்பெனில போன உடனே 1 மாசம் சம்பளத்தை கையில கொடுத்துறான். ஓப்பா ஒழுங்கா வேலைக்கு வாண்டான். நீ ஒழுங்கா வருவியா? சூப்பரு, நம்ம வேற இடத்த பார்த்து கொண்டு போயிடுவோமா? போக மாட்டேன். என்னை நம்பி என்ன பண்ணிருக்கிறான்? கொடுத்துக்கிறான்டா. இனிமே நான் ஏமாற்றக்கூடாது, லீவ் போடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, தேவையே இல்லையே எதுவுமே. எனக்கு இந்த முன்னாடி வந்துருச்சு, போனஸோடு சேர்த்தே கொடுத்துட்றான். முதல் மாசமே ஜாயின் பண்ண உடனே. எப்படி இருப்ப வேலைக்கு? எப்படி போவேன்? ஏமாத்துவியா? அப்பப்போ பாத்ரூம் போயிட்டு வருவியா? போக மாட்டேன். ஏன்? என்ன நம்பி கொடுத்துக்கிறான். ஏன்? ஆண்டவர் அப்படிதான். நீ உண்மையார் கொடுப்பேன், கொடுத்துட்டேன். உண்மையாரா கூட. அல்லேலூயா. நீ உண்மையார் ஆசீர்வதிக்கிற, அது பழைய ஏற்பாடு. ஆசீர்வதிச்சுட்டேன், இனிமேல உண்மையார் போ. அல்லேலூயா. சோ அப்ப தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார், இந்த தயவு உங்க மேல வந்துருச்சு. அப்படியானால் நீங்கள் இனிமேலாவது இந்த வார்த்தையின்படியாக அதிகமா என்ன செய்ய? அவரை நேசிங்க, அன்பு கூறுங்க, அவரை ஆராதனை செய்யுங்க. ஆண்டவருடைய அழைப்பில் உங்களை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழும்பி நிற்போமா? கடைசியா ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம முடிக்க போறோம். ரோமர் 8:28. எல்லாரும் எழுந்து நிற்போம். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அன்பு 2 ஒண்ணா வந்துருச்சு பாருங்க. அழைக்கப்பட்டவர்களாய் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமோ சகலமோ சகலமோ. அப்ப இதுவரை நடந்ததோ சத்தமா சொல்ல மாட்டீங்களே, நன்மைக்கு தான். இனிமேல் நடப்பதோ, என் வாழ்க்கையில் வந்த இழப்பு சொல்லுங்க, என் வாழ்க்கையில் வந்த போராட்டம், என் வாழ்க்கையில் வந்ததான தோல்விகள், என் வாழ்க்கையில் வந்த எல்லா பிரச்சனைகள், இதுவரை நடந்ததெல்லாம், இனி நடக்க போவதெல்லாம், எல்லாரும் கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோமா? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஈவன் உனக்கு எதிராக பிசாசு தீமையே கொண்டு வந்தாலும் அதை நன்மையாக அவர் அதை மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?